Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு எக்ஸல்ல 3 formulas பார்க்க போறோம். First sum, second average, third one count. Sum formula use sum instead of adding manually. நம்ம மேனுவலா ஆட் பண்றதுக்கு பதிலா நம்ம sum formula யூஸ் பண்ணி டோட்டல் வேல்யூவை ஃபைண்ட் பண்ணிக்கலாம். Works best for totals like sales, salary, expenses. இந்த சேல்ஸ் சேலரி எக்ஸ்பென்சஸ் டோட்டல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த சம் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சம் ஃபார்முலாஸ் இந்த மாதிரி தான் வரும். ஈக்குவல் டு சம், எந்த செல்லுல இருந்து எந்த செல்லு வரைக்கும் நம்ம டோட்டல் பண்ணணும்ன்றத நம்ம செலக்ட் பண்றது இந்த பிராக்கெட் உள்ள வரும். ஆட்டோமேட்டிக்கலி கால்குலேட் த டோட்டல் வீக்லி சேல்ஸ். நம்ம மேனுவலா 1 by 1 கால்குலேட் பண்றதுக்கு டைம் அதிகமா எடுக்கும். ஸோ எக்ஸலை யூஸ் பண்ணி நம்ம ஆட்டோமேட்டிக்கா டோட்டல் சேல்ஸை வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். இதனால நம்மளுக்கு டைம் வந்து சேவ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சம் யூஸ் பண்ணி எப்படி டோட்டல் வேல்யூ கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். இந்த ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவல் டு சம் டேப். ஃபர்ஸ்ட் செல்ல இருந்து எந்த செல்லு வரைக்கும் நம்மளுக்கு டோட்டல் பண்ணணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த காலத்தோட டோட்டல் வேல்யூஸ் நம்மளுக்கு வந்துடும். 35,000 இங்கேயும் செக் பண்ணிக்கலாம். 35,000. இன்னொரு எக்ஸல் ட்ரிக்ஸ் உங்களுக்கு சொல்லி தரேன். இதை டெலீட் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்முலா தான். ஆல்ட் பிளஸ் ஈக்குவல் டு போட்டீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் வேல்யூஸ் வந்துடும். ஃபர்ஸ்ட்ல இருந்து எந்த செல் வரைக்கும் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு அடிஷனலா ஒரு எம்டி செல்ல செலக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த ஃபார்முலா போடுறதுக்காக இப்ப நீங்க ஆல்ட் ஷிஃப்ட் அழுத்தி பிளஸ் ஈக்குவல் டு கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு டோட்டல் வேல்யூஸ் 35,000 வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஃபார்முலா போலாம். நெக்ஸ்ட் ஃபார்முலா ஆவரேஜ். யூஸ் டு அனலைஸ் பர்ஃபார்மன்ஸ். Used to average formula, used to analyze performance, marks, salary, sales trend, இதுக்கெல்லாம் நம்மளுக்கு இந்த average formula யூஸ் ஆகும். better than calculating manually. average formula வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். average formula இந்த மாதிரி தான் இருக்கும். equal to average, எந்த செல்ல இருந்து எந்த செல் வரைக்கும் செலக்ட் பண்ணிருக்கோன்றது இந்த பிராக்கெட் உள்ள காட்டும். ஷோஸ் ஓவரால் கிளாஸ் பர்ஃபார்மன்ஸ். ஆவரேஜ் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி நம்ம பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சுக்கலாம். ஸோ நம்மளுக்கு இது மூலியமா டைம்ஸ் மேனுவலா பண்றதுக்கு பதிலா இந்த ஆவரேஜ் ஃபார்முலா யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு டைம்ஸ் சேவ் ஆகும். குயிக் டிசிஷன் மேக்கிங்கும் எடுக்க முடியும். அதே ஆவரேஜ் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ரிப்போர்ட்ல யூஸ் பண்ணி எப்படின்னு பார்க்கலாம். இதுதான் ஆவரேஜ் ஃபார்முலா யூஸ் பண்றதுக்கான ரிப்போர்ட். இங்க ஸ்டூடெண்ட் ஏபிசிடின்னு கொடுத்து வச்சிருக்கேன். மாஸ் 60, 70 ஒரு அப்ராக்சிமேட்டா கொடுத்து வச்சிருக்கேன். இந்த மாஸுக்கு ஆவரேஜ் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்க போறோம். ஈக்குவல் டு ஆவரேஜ் டேப், எந்த செல்லுல இருந்து எந்த செல்லு வரைக்கும் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். க்ளோஸ் பிராக்கெட் என்டர் கொடுத்தீங்கன்னா 65 வரும். இந்த 65 எப்படி வருதுன்னா நீங்க மார்க்ஸ் டோட்டல் மார்க்ஸ் செலக்ட் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு டோட்டல் எவ்வளவுன்னு காட்டும். 3 to 5. எத்தனை கவுண்ட் இருக்கு? 1 2 3 4 5. 3 to 5 டிவைடட் பை 5 போட்டீங்கன்னா உங்களுக்கு 65 ஆன்சர் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேர்ட் ஃபார்முலா பார்க்கலாம். தேர்ட் ஃபார்முலா வந்து கவுண்ட். counts only numeric values. count formula வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒரு காலத்துல டெக்ஸ்ட் நியூமரிக் ரெண்டுமே இருந்ததுன்னா இதுல நியூமரிக் மட்டும் எத்தனை இருக்குன்னு நம்ம கவுண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த கவுண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கவுண்ட் ஃபார்முலா வந்து இந்த காலத்துல டெக்ஸ்ட் இருந்ததுன்னா டெக்ஸ்ட் வந்து இக்னோர் பண்ணிடும். ஜஸ்ட் வந்து நியூமரிக் வந்து என்னென்ன இருக்கோ அதை மட்டும் நம்மளுக்கு ஷோ கவுண்ட் எடுத்து நம்மளுக்கு ஷோ பண்ணி காட்டும். யூஸ்ஃபுல் ஃபார் அட்டெண்டன்ஸ்,
அட்டெண்டன்ஸ் நியூமரிக் என்ட்ரிஸ். நியூமரிக் என்ட்ரிஸ்லாம் நமக்கு இந்த கவுண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிப்போர்ட்டுக்கு போலாம். இதுதான் கவுண்ட் ஃபார்முலாக்காக ரிப்போர்ட். இந்த டே கொடுத்ததுன்னா பிரசன்ட் கவுண்ட் கொடுத்ததுன்னா அட்டெண்டன்ஸுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இங்க வந்து ஈக்குவல் டு கவுண்ட் டேப் ஃபர்ஸ்ட் வேல்யூ டு லாஸ்ட் வேல்யூ என்டர் 4 காட்டுது. இங்க எத்தனை நியூமரிக் வேல்யூஸ் இருக்கு? 1 2 3 4. நமக்கு 4 நியூமரிக் வேல்யூஸ் இருக்கிறதுனால 4 காட்டுது. இந்த டெக்ஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம நம்பர் கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து 5 ஷோ ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.